துறையை ஒட்டுமொத்தமா சந்தி சிரிக்க வைக்கிறீங்க, நாங்க என்ன பண்றது? எங்க துறை மினிஸ்டர் ஆச்சே, பாவம் இது பண்ணக்கூடாது, மக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். மக்கள் மத்தியில ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்துக்கு போயிடக்கூடாதே, நம்ம விரும்பி ஏற்ற ஆட்சியே நாங்க நினைச்சு உங்களை பாதுகாத்தா நீங்க ஒட்டு மொத்தத்துக்கும் தூக்கி என்ன எப்படி ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது நடக்குமா? எப்படி நடக்கும்? மக்கள் என்ன நீங்க இன்னைக்கு கொண்டு வந்த இந்த நலத்திட்டங்களுக்காக வேறு கிரகத்துல இருந்து வந்து குதிச்சாங்க? இந்த 20 வருஷமாவும் 60 வருஷமாவும் இதே மண்ணில தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா ஏஎஸ்பி முன்னாடியே இருந்துச்சா இல்லையான்னு? முன்னாடியே இருந்துச்சா இல்லையான்னு தெரியாதா? இன்னைக்கு என்னமோ புதுசா வந்த மாதிரியும் இதெல்லாம் முன்னாடி இல்ல சார். கொஞ்சம் விட்டு கவனிச்சா வடிவேல் சொல்ற மாதிரி குறுகுறு சிரிப்பு தான் வருது. ஏன் இவ்வளோ காமெடி? கொஞ்சமான ஒரு ஆட்சிக்கு வந்திருந்து ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமான அதுக்குதான் சொன்ன படிங்கன்னு. எங்க மருத்துவத்துறையை சேர்ந்த யாரையான கூப்பிடுங்க, ஒன்றுமே சளைத்தவர்கள் அல்ல. நாங்க அமைப்புகளை கூப்பிடுங்க, சங்கத்தை கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேளுங்க, நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையுமே போடுறோம். ஆல்ரெடி நாங்க பக்கமா பல பதிவுகளை கொடுத்துருக்கோம். எதையுமே படிக்கிறது கிடையாது, படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சா செஞ்சிருப்பீங்க. ஆனா இதையெல்லாம் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைதி காத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா முதல்வர், அவருக்கு தான் எங்களுடைய கோரிக்கைகள். இது யாருக்கான ஆட்சி? எல்லா இடத்துலயும் சொல்றீங்க நாங்க வந்தா விடியல் வரும் விடியல் வரும், விடியாம வந்து உட்கார்ந்து இருக்கோமே, இதுதான் உங்களுடைய ஆட்சியா? நீங்க பேசுற சமூக நீதியும் நீங்க சொல்றக்கூடிய இந்த